Prove the following identities. First division cot theta plus tan theta. Cot theta plus tan theta is equal to the secant theta. Secant theta into cosecant theta. Secant theta into cosecant theta. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட் தீட்டா ப்ளஸ்ஸு டேன் தீட்டா. இப்போ காட் தீட்டாக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா. அதுவே டேன் தீட்டாக்கு ஃபார்முலா இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைட் பை த காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காட் தீட்டா பிளேஸில் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போது காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ப்ளஸில் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இதை யூஸ் பண்ணுறோம். இப்போது எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இதை இங்கே கிராஸ் மல்டி பண்ணோம்னா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் இந்த சைன் தீட்டாவை இங்கே கிராஸ் மல்டி பண்ணால் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு கிடைக்கும். இதை மல்டி பண்ணும்போது காசு ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் இன்ட்டு சைனு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போது இதனுடைய காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது 1 டிவைடட் பை இப்போ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை பிரிக்க போகிறோம். 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். 1 பை சைன் தீட்டா. அப்போது 1 பை சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா கொசிகண்ட்டு தீட்டா. அதேமாதிரி 1 பை டேன் தீட்டா 1 பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் தீட்டா ஃபார்முலா ஈக்குவல் டு சீக்கண்ட்டு தீட்டா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம இந்த பிளேஸில் அப்ளை பண்ணுறோம். 1 பை சைன் தீட்டாக்கு கொசிகன் தீட்டான்னு எழுதுகிறோம். 1 பை காஸ் தீட்டாக்கு அந்த சீக்கன் தீட்டா அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ தஃபோர் ஈக்குவல் டு கொசிகண்ட்டு தீட்டா இன்ட்டு சீக்கண்ட்டு தீட்டா ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ செகண்ட் டிவிஷன் tan to the power of 4 theta plus tan square theta equal to secant to the power of 4 theta minus secant square theta. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan to the power of 4 theta plus tan square theta. இல்லை tan square அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போது tan square theta காமனாக வெளியே எடுத்தால் இதில் ஒரு tan square theta வரும். இந்த பிளேஸில் 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 1 ப்ளஸ்ஸு tan square theta ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட்டு ஸ்கொயர் தீட்டா. அதேமாதிரி tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா எழுதலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. சீக்கண்ட்டு ஸ்கொயர் தீட்டா -1. அப்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். tan ஸ்கொயருக்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. அப்போது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. tan ஸ்கொயர் தீட்டா +1க்கு பதிலாக நம்ம சீக்கண்ட் ஸ்கொயரு தீட்டா அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம உள்ளே மல்டி பண்ணோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயரு சீக்கண்ட் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு -1 மைனஸு சீக்கண்ட்டு ஸ்கொயர் தீட்டா. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். The second sum, prove the following identities. The first division 1 minus tan square theta divided by cos square theta -1 equal to tan square theta. இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 மைனஸு tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் தீட்டா -1. இப்போது நமக்கு காட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை tan தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை இந்த பிளேஸில் காட் தீட்டா பிளேஸில் அப்ளை பண்ணுறேன். அப்போது 1 மைனஸு tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் 1 பை tan ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 1 பை tan ஸ்கொயர் தீட்டா -1. இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 1 மைனஸு tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை ஆகும்.
1 மைனஸ் tan ஸ்கொயரு தீட்டா டிவைடட் பை இந்த இடத்துல டினாமினேட்டர் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். tan ஸ்கொயர் தீட்டா இது அப்படியே ரெசிபிள் கீழே டினாமினேட்டர் கீழே கட்டு ஃப்ராக்ஷனை ரெசிபிரோக்கில் எடுக்கிறோம். இப்போது ரெசிபிரோக்கில் எடுத்தோம்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா கேன்சல். அப்போது மீதி இருக்கிறது tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். இப்போ செகண்ட் டிவிஷன் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸு tan தீட்டா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா அப்படின்னு இருக்குது. இப்போ டினாமினேட்டில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இல்லையா, இதுக்கு காஞ்சுகேட் எடுத்து நம்ம மேலேயும் கீழேயும் மல்டி பண்ண போகிறோம். அப்போது காஞ்சுகேட் ஆஃப் 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸு சைன் தீட்டா. இதை காஞ்சுகேட், இதை ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ்ன்னு மாறிடும். அப்போது காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸு சைன் தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸு சைன் தீட்டா நியூமரேட்டர் மல்டி பண்ணியாச்சு. டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸு பி ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு 1 ஸ்கொயரு மைனஸு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1 ஸ்கொயர்னால் நமக்கு 1 தான். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காசு ஸ்கொயர் தீட்டா. அப்போது இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ காஸ் தீட்டாவோ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது மீதி இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காசு தீட்டா. இப்போ நியூமரேட்டரை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போது 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போது 1 பை காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா சீக்கன் தீட்டா. அது சைன் பை காசுக்கு ஃபார்முலா நமக்கு tan தீட்டா. அப்போ ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸு சைன் தீட்டா. இப்போ டினாமினேட்டர் பார்க்குறோம். டினாமினேட்டர் வந்து 1 மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்குது. அப்போது காஞ்சுகேட் ஆஃப் 1 மைனஸு சைன் தீட்டா வந்து 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா. இப்போ காஞ்சுகேட் வந்து 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா. அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டாவில் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டி பண்ணுறோம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸு சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா காஞ்சுகேட்டால் மல்டி பண்ணுறோம். இப்போ மல்டி பண்ணும்போது பாருங்க, 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா வேல்யூ வந்து நமக்கு 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் நேரம் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டில் 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போது என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது இங்கே என்ன வரும்னா 1 மைனஸு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து காசு ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காசு ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே காசு ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ ரூட்டு வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரூட் ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 ப்ளஸ்ஸு சைன் தீட்டா டிவைடட் பை காசு தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இப்போது 1 பை இதை நியூமரேட்டர் ரெண்டாக பிடிக்கலாம். 1 டிவைடட் பை காஸ் தீட்டா, அடுத்தது சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு பிரிக்கலாம்.
அப்போ 1 காசுக்கு ஃபார்முலா வந்து சீக்கன் டீட்டா, சைன் பை காசுக்கு ஃபார்முலா வந்து டேன் டீட்டா. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ divided by 1 - sin θ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ divided by 1 + sin θ. இப்போ தனித்தனியாக ரூட் எடுத்துக்கலாம். ரூட் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக ரூட் எடுக்கிறேன். அப்போ 1 + sin θ divided by 1 - sin θ. அடுத்தது ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ divided by the square root of 1 + sin θ. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடில் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே கிராஸ் மல்டி பண்ணும்போது இந்த கிராஸ் மல்டி பண்ணால் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ கிடைக்கும். நடுவில் ப்ளஸ்ஸு இதை கொண்டு இங்கே கிராஸ் மல்டி பண்ணால் 1 - sin θ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணும்போது ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + sin θ கிடைக்கும். அப்போ 1 + sin θ இந்த ரெண்டையும் மல்டி பண்ணால் 1 - sin θ கிடைக்கும். அப்போ 1 - sin θ அப்போ டிவைடட் பை இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரே ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். a - b a + b. அப்போ a² - b² வரும். a² - b² போடும்போது 1² 1 மைனஸ் sin ஸ்கொயர் θன்னு கிடைக்கும். அந்த sin θ கேன்சல். இப்போ 1 + 1 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு 2ன்னு வரும். 2 டிவைடட் பை இது 1 - sin ஸ்கொயர் θ ஃபார்முலா வந்து நமக்கு cos ஸ்கொயர் θ அப்படின்னு கிடைக்கும். அப்போது காசு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா காஸ் θன்னு கிடைக்கும். அப்போது 2 டிவைடட் பை cos θ 1 / cos θ ஃபார்முலா வந்து சீக்கன் θ. அப்போது 2 சீக்கன் θ அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் இங்கே எழுதுகிறேன். 1 - sin ஸ்கொயர் θ ஈக்குவல் டு cos ஸ்கொயர் θ. நெக்ஸ்ட்டு 1 / cos θ ஈக்குவல் டு சீக்கன் θ. இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட். இல்லை 4th சம் பாருங்கள். ப்ரூவ் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் டிவிஷன் சீக்கன் டு தி பவர் ஆஃப் 6 θ ஈக்குவல் tan பவர் 6 θ ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் θ இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் θ ப்ளஸ் 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சீக்கன் டு தி பவர் ஆஃப் 6 θ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா சீக்கன்ட்டு ஸ்கொயர் θ ஹோல் டு தி பவர் ஆஃப் 3ன்னு எழுதலாம். உங்களுக்கு பவர் வந்து 2 இந்த 3 மல்டி பண்ணால் இந்த 6 கிடச்சிரும். இப்போ இதில் ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்கள். சீக்கன்ட்டு ஸ்கொயர் θக்கு ஃபார்முலா 1 + த tan ஸ்கொயர் θ. அப்போ இந்த ஃபார்முலாவை இதில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னா 1 + tan ஸ்கொயர் θ ஹோல் க்யூப் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் க்யூப் அந்த ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ்பென்ஷன் a³ + b³ ப்ளஸ் 3ab இன்ட்டு a + b அப்படிங்கிறது ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன். இதில் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஏங்கிறது இந்த இடத்துல 1, பிங்கிறது tan ஸ்கொயர் θ. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ a ப்ளஸில் 1ன்னு போட்டால் 1³ ப்ளஸ் b ப்ளஸில் tan ஸ்கொயர் θன்னு போடுறோம். அப்போது ஹோல் க்யூபு அது ப்ளஸ்ஸு 3a ப்ளஸில் 1 b ப்ளஸில் tan ஸ்கொயர் θ அடுத்தது இன்ட்டு a + b ஏங்கிறது 1 பிங்கிறது tan ஸ்கொயரு θ. இப்போ பாருங்கள் 1 + tan ஸ்கொயர் θ. அப்போ 1 + tan ஸ்கொயர் θ இது ஃபார்முலா வந்து சீக்கன் ஸ்கொயரு θ. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1³ இஸ் த 1 ப்ளஸ்ஸு 2a இந்த 3 பவர் 2 இங்கே பவர் 3 ரெண்டையும் மல்டி பண்ணால் 6 நேரம். அப்போது tan பவர் 6 θ ப்ளஸ்ஸு 3 tan ஸ்கொயர் θ 3 tan ஸ்கொயர் θ. இந்த 1 + tan ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா வந்து சீக்கன் ஸ்கொயர் θ. அப்போ இன்ட்டு சீக்கன்ட்டு ஸ்கொயர் θ ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட்.
The second division, sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square equal 1 plus secant theta plus cosecant theta whole square அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இப்போ மேலே எப்படி இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, sin theta ப்ளஸ்ஸு secant theta ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு cos theta ப்ளஸ்ஸு cosecant theta ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் போடும்போது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு சீக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் டீட்டா இன்ட்டு இந்த சீக்கண்ட் டீட்டா, இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு. செகண்டு ப்ராக்கெட்டில் பார்க்கும்போது காசு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு கொசிக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு 2 காஸ் டீட்டா இன்ட்டு கொசிக்கண்ட்டு டீட்டா. இப்போது இதில் பாருங்கள், சைன் ஸ்கொயர் இந்த காஸ் ஸ்கொயர், சீக்கண்ட் ஸ்கொயர் கொசின் ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம வந்து பேராக்க போகிறோம். அப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயர் டீட்டா இது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு கொசிக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா இதை ஒரு பேராக வச்சுக்கிறோம். அடுத்தது ப்ளஸ்ஸு இதில் 2க்கு இங்கேயும் 2ங்கிறது காமனாக எடுத்துக்கலாம். அப்போது சைன் டீட்டா இன்ட்டு சீக்கண்ட் டீட்டா, சைன் டீட்டா இன்ட்டு சீக்கண்ட் டீட்டா, அடுத்தது ப்ளஸ்ஸு காஸ் டீட்டா இன்ட்டு த கொசிக்கண்ட்டு டீட்டா. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் மட்டும் பாருங்கள் சீக்கண்ட் டீட்டா, அப்போது சீக்கண்ட் டீட்டாங்கிறத 1 பை காஸ் டீட்டா அப்படின்னு எழுதலாம். அதேமாதிரி கொசிக்கண்ட்டு டீட்டா அப்படிங்கிறத 1 பை சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1, அது ஒரு ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1, இது ஒரு ஃபார்முலா. அப்போ இந்த ப்ளஸில் 1 ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ்ஸு இது அப்படியே எழுதிக்கிறேன், சீக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு கொசிக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது இங்கே வந்து ப்ளஸ்ஸு த 2 சைன் டீட்டா இன்ட்டு 1 பை காஸ் டீட்டா. அப்போது சைன் டீட்டா இன்ட்டு 1 பை காஸ் டீட்டா. அடுத்தது ப்ளஸ்ஸு காஸ் டீட்டா இன்ட்டு 1 பை சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கலாம், சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு கொசிக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு இது சைன் பை காசுன்னு எழுதலாம், சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. அதேமாதிரி காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போது 1 ப்ளஸ்ஸு த சீக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு, அப்போது எல்சிஎம் எடுக்கும்போது காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு கிடைக்கும். இதை இங்கே கிராஸ் மல்டி பண்ணுறோம், கிராஸ் மல்டி பண்ணால் சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா ப்ளஸ்ஸு காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 1 ப்ளஸ்ஸு இந்த இது வந்து அப்படியே எழுதிக்கிறேன், இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கண்ட்டு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு இந்த 2 இன்ட்டு இதில் பாருங்கள் சைன் இன்ட்டு சைனு சைன் ஸ்கொயர் டீட்டா, அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு காசு இன்ட்டு காசு ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலா வந்து நமக்கு 1. அதேமாதிரி 1 பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் டீட்டா. அடுத்தது 1 பை சைன் டீட்டா ஈக்குவல் டு த கொசிக்கண்ட் டீட்டா. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் பாருங்கள் 1 ப்ளஸ் இது சீக்கண்ட் ஸ்கொயரு
theta plus the cosecant square theta அடுத்தது ப்ளஸ்ஸு the 2 into இப்போது இந்த பிளேஸில் 1 நேரம் அப்போ 1 divided by cos theta into sin theta அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது எழுதும்போது தனியாக பிரித்து எழுதலாம். 1/cos 1/sin அப்படின்னு எழுதலாம். அப்போ 1/cos அப்படின்னு எழுதினோம்னா 1 + secant square theta ப்ளஸ் cosecant square theta ப்ளஸ் 2 into இது வந்து 1/cos theta into 1/sin theta அப்படின்னு எழுதலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 + the secant square theta ப்ளஸ் cosecant square theta ப்ளஸ் 2 into 1/cos theta secant thetaன்னு வரும். 1/sin theta the cosecant theta அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இல்லையா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a². இதை மட்டும் பாருங்கள். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இது a² ப்ளஸ் b². ஃபார்முலா என்ன வரும்? a + b the whole square minus 2ab அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அப்போது 1 + a + b the whole square. அப்போது a + b the whole squareனால் secant theta ப்ளஸ் cosecant theta the whole square. அடுத்தது minus 2ab. அப்போ 2 into ஏங்கிறது secant theta, இன்னொன்று பிங்கிறது the cosecant theta அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 2 secant theta into cosecant theta. இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது 1 + the secant theta ப்ளஸ் cosecant theta the whole square. இப்போ ஈக்குவல் டு இது ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். The fifth sum, prove the following. First division, secant power 4 theta into 1 minus sin to the power of 4 theta minus 2 tan square theta equal to 1. இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா secant to the power of 4 theta வந்து 1/cos to the power of 4 theta அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1 to the power of 4 minus sin to the power of 4 theta அப்படின்றதுனா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. minus 2 into இந்த tan square thetaக்கு நம்ம வந்து ஃபார்முலா secant square theta minus 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோம்? secant theta equal to 1/cos அப்படின்னு போட்டிருக்கோம். ரெண்டாவது ஃபார்முலா tan square theta equal to secant square theta minus 1. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோம். இப்போ இது பாருங்கள், இது வந்து 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதேமாதிரி sin ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 1 / cos to the power of 4 theta இது வந்து 1 ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயர். அப்போ மைனஸ் sin ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பிரித்து எழுதலாம். மைனஸு 2 secant theta secant square theta minus 2 into the secant square theta minus 1 இது அப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இது a² minus b² இருக்குது. அப்போது a² - b² ஈக்குவல் a + b into a minus b அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல a² - b² ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போது 1 ஸ்கொயர் மைனஸு sin square theta அப்போ இன்ட்டு 1 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு sin square theta அப்படின்னு எழுதுவோம். அப்போ 1 / cos to the power of 4 theta இங்கே என்ன பார்த்தா 1 மைனஸு sin square theta இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு sin square theta இதுக்கு இது எழுதியாச்சு. மைனஸு 2 secant square theta minus 1. இப்போது 1 minus sin square theta 1 minus sin square theta ஃபார்முலா வந்து நம்மளுக்கு cos square theta. அப்போ அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ 1/cos to the power of 4 theta இன்ட்டு இந்த இடத்துல வந்து cos square thetaன்னு வரும். அப்போது cos square theta இந்த இது அப்படி எழுதிக்கலாம். the 1 + sin square theta அடுத்தது minus 2 into secant square theta minus 1. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த cos ஸ்கொயரும் இந்த 4ல் ஒரு 2 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது 1/1 ப்ளஸ்ஸு
இப்போ பார்த்தீங்கன்னா 1 + sin square theta 1 + sin square theta divided by cos square theta வரும். இங்கே உள்ள இது மல்டி பண்ணோம்னா -2 secant square theta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +2 அப்படின்னு கிடைக்குது. இதை நியூமரேட்டர் வந்து நம்ம பிரிக்கிறோம். 1/cos square theta 1/cos square theta ப்ளஸ்ஸு sin square theta divided by cos square theta பிரிக்கலாம். -2 secant square theta +2 அப்படின்னு வரும். 1/cos square வேல்யூ வந்து secant square theta வரும். இது வந்து secant square theta. நெக்ஸ்ட்டு sin square divided by cos square ஃபார்முலா அதை tan square theta minus secant square theta plus 2. இதில் பாருங்கள் secant square -2 secant square அப்போ மைனஸ் secant square வரும். அப்போது tan square theta minus secant square theta plus 2 கிடைக்கும். அப்போது இந்த tan square theta minus secant square theta value is the -1. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்த பிளேஸில் அப்ளை பண்ணுறோம். இப்போ -1 + 2 வரும். -1 + 2 equal to 1 equal to the right hand side. இப்போ செகண்ட் டிவிஷன் cot theta minus cos theta divided by cot theta plus cos theta equal cosecant theta -1 divided by cosecant theta plus 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம். cot theta minus cos theta divided by cot theta plus cos theta எடுத்தாச்சு. இப்போது காட்டுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா காட்டுடைய ஃபார்முலா cos theta divided by sin theta அப்படிங்கிறது ஃபார்முலா. அதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போது cos theta divided by sin theta minus cos theta வரும் divided by cos theta divided by sin theta ப்ளஸ்ஸு cos theta அப்படின்னு கிடைக்கும். இதில் பாருங்கள் இந்த cos thetaங்கிறது காமனாக வெளியெடுத்தோம்னா 1/sin theta -1 cos theta வெளியெடுத்தாச்சு. டினாமினேட்டர்லேயும் cos theta காமனாக எடுத்தோம்னா 1/sin theta ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த காசும் கேன்சல் ஆச்சு. இப்போ 1/sin theta 1/sin thetaக்கு ஃபார்முலா cosecant theta. அப்போது இந்த இடத்துல 1/sin போல் cosecant அப்ளை பண்ணலாம். அப்போது cosecant அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணும்போது cosecant theta -1 divided by cosecant theta plus 1 அப்படின்னு கிடைக்கும். இது ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். The sixth sum, prove the following. The first division sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போது டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா cos A ப்ளஸ்ஸு cos B இன்ட்டு sin A ப்ளஸ்ஸு sin B இது ரெண்டையும் மல்டி பண்ணிக்குவோம். இப்போ இதை கொண்டு இங்கே கிராஸ் மல்டி பண்ணுறோம் நியூமரேட்டில். அப்போது sin A மைனஸு sin B அப்போது sin A ப்ளஸ்ஸு sin B அதுமாதிரி இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் cos A மைனஸ் cos B இது இங்கே கொண்டு வந்து மல்டி பண்ணோம்னா இந்த cos A ப்ளஸ்ஸு cos B அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள் A மைனஸ் B இது A ப்ளஸ் B அப்போது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு வரும். அப்போது A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் B ஃபார்முலா இந்த A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். அப்போ இதை பாருங்கள் என்ன வரும் sin ஸ்கொயர் A மைனஸ் sin ஸ்கொயர் Bன்னு வரும். அப்போ நியூமரேட்டரில் sin ஸ்கொயர் A மைனஸு sin ஸ்கொயரு B அதேமாதிரி cos A மைனஸ் cos B cos A ப்ளஸ் cos Bன்னு மல்டி பண்ணும்போது A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் B அப்போ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு வரும். அப்போது cos ஸ்கொயர் A மைனஸு sin ஸ்கொயர் A அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு cos ஸ்கொயர் A இன்ட்டு cos ஸ்கொயர் B cos ஸ்கொயர் B அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது டிவைடட் பை அப்போது cos A ப்ளஸ்ஸு cos B
இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ்ஸு சைன் பி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ரெண்டு ஒன்று பண்ணிடலாம். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயர் ஏ. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கலாம், மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அடுத்தது மைனஸ்ஸு காமனை வெளியே எடுத்து வச்சா இப்போ ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயர் பி அப்படின்னு வரும். அப்போ ஹோல் டிவைட் பை காஸ் ஏ ப்ளஸ் காசு பி, காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி. அப்போது நெக்ஸ்ட்டு சைன் ஏ ப்ளஸ்ஸு சைன் பி அப்படின்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வேல்யூ வந்து 1. அதேமாதிரி சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் பி வேல்யூ இஸ் த 1. அப்போது நியூமரேட்டரில் 1 மைனஸ் 1 வரும், டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ்ஸு காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ்ஸு சைன் பி அப்படின்னு வரும். அப்போ 1 மைனஸ் 1 அப்படின்னு போட்டோம்னா 0 அப்படின்னு வரும். அப்போது 0 டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ்ஸு காசு பி, அதேமாதிரி சைன் ஏ ப்ளஸ்ஸு சைன் பி. இப்போ நியூமரேட்டரில் 0ன்னு இருந்தால் நமக்கு ஆன்சர் 0 தான், ஈக்குவல் டு த ரைட் ஹேண்டு சைட். Eighth sum, first division. If cos alpha divided by cos beta equal to m and cos alpha divided by sin beta equal to n, then prove that m square plus n square into cos square beta equal to n square. இப்போ given cos alpha divided by cos beta equal to m, அதேமாதிரி காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என். முதல் எம் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் காசு ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காசு ஸ்கொயர் பீட்டா. இதை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு காசு ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயரு பீட்டா. இப்போ டு prove m square plus n square into cos square beta equal to n square. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த m square plus n square, m square வேல்யூ வந்து cos square alpha divided by cos square beta plus n square வேல்யூ cos square alpha divided by sin square beta இன்ட்டு காசு ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டருக்கு நம்ம காமன் டினாமினேட்டர் எடுக்கிறோம், அதாவது எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும் பார்த்திங்கன்னா காசு ஸ்கொயரு பீட்டா ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு த சைன் ஸ்கொயர் பீட்டா. த நியூமரேட்டரில் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது காசு ஸ்கொயர் ஆல்ஃபா, அப்போது சைன் ஸ்கொயர் பீட்டா. அடுத்தது ப்ளஸ்ஸு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் காசு ஸ்கொயர் ஆல்ஃபா காசு ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு கிடைக்கும், இன்ட்டு த காசு ஸ்கொயர் பீட்டா. இப்போ இந்த காசு ஸ்கொயர் பீட்டாவும் இந்த காசு ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல். மீதி இங்கே காசு ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக இருக்கலாம். அப்போது காசு ஸ்கொயர் ஆல்ஃபா நியூமரேட்டரில் காமனாக எடுத்துட்டோம். காமனாக எடுத்தோம்னா சைன் ஸ்கொயரு பீட்டா ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயரு பீட்டா அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை த சைன் ஸ்கொயரு த பீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 ஆயிடும். அதாவது சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு காசு ஸ்கொயர் பீட்டா வேல்யூ வந்து 1. அப்போ இந்த இதில் காசு ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயரு பீட்டா, அதாவது காசு ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. அப்போ இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா என் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட். இப்போ செகண்ட் டிவிஷன், இஃப் காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அண்டு சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய், தென் ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் டு தி பவர் ஆஃப் 2/3 minus xy square to the power of 2/3 equal to 1. இப்போ given
given cot theta அதாவது x equal to cot theta plus tan theta. அப்போது x equal to cot thetaக்கு ஃபார்முலா cos theta divided by sin theta, tan thetaக்கு ஃபார்முலா sin theta divided by cos theta. அப்போ LCM எடுக்கிறோம். x equal to sin theta into cos theta, கிராஸ் மல்டி பண்ணும்போது cos theta into cos theta plus sin theta into sin theta. அப்போது x equal to cos square theta plus sin square theta divided by sin theta into cos theta. அப்போது நியூமரேட்டரில் நம்மளுக்கு x equal to 1 divided by sin theta into cos theta அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதே வந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காசு ஸ்கொயரு ஒய் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸு காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் சீக்கன் தீட்டாங்கிறது 1 பை காசு தீட்டான்னு எழுதலாம், மைனஸு காசு தீட்டா. அப்போ ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கும்போது காஸ் தீட்டா வரும், கிராஸ் மல்டி பண்ணால் 1 மைனஸு காசு ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காசு தீட்டா. இப்போது கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸு ஸ்கொயரு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா sin square theta into cos square theta into sin square theta divided by the cos theta. The sin square cancel. அப்போது x square y equal to 1 divided by cos square into cos theta cos cube theta அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ப்ராக்கெட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸு ஒய் ஸ்கொயர், அப்போ எக்ஸுடைய வேல்யூ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா எக்ஸு. இந்த ஒய் ஸ்கொயர் வேல்யூ பார்த்திங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா, அப்போது ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போது எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு sin to the power of 4 theta அப்படின்னு கிடைக்கும். அப்போ டிவைட் பை இங்கே sin theta இன்ட்டு cos theta இன்ட்டு cos square theta. இப்போ sin thetaவும் இதில் ஒரு sin thetaவும் கேன்சல் ஆயிரும். அப்போ sin cube theta கிடைக்கும். cos theta இன்ட்டு cos square theta cos cube theta. அப்போது xy ஸ்கொயர் ஈக்குவல் டு sin cube theta டிவைடட் பை காசு கியூபு தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போது நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் டு தி பவர் ஆஃப் 2/3 த மைனஸு த எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் ஆஃப் 2/3 த வேல்யூ இஸ் த 1 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை காசு கியூபு தீட்டா ஹோல் டு தி பவர் ஆஃப் த 2/3 மைனஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் வேல்யூ வந்து சைன் கியூபு தீட்டா டிவைடட் பை காசு கியூபு தீட்டா ஹோல் டு தி பவர் ஆஃப் த 2/3 ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து இது கியூப் ரூட்டு, இது கியூபு, அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து 1 பை காசு ஸ்கொயர் கிடைக்கும், 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் அதே மாதிரி இந்த கியூப் ரூட்டும் இந்த கியூபும் கேன்சல் ஆயிரும். அப்போது பவர் 2க்குனால சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காசு ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போது 1 மைனஸு சைன் ஸ்கொயர், இது காஸ் ஸ்கொயருங்கிறது காமனாக எடுத்துக்கலாம். அப்போது காசு ஸ்கொயர் தீட்டா காமனாக எடுத்தோம்னா 1 மைனஸு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ நம்மளுக்கு வந்து காசு ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு ஸ்கொயர் தீட்டா நியூமரேட்டரில்
அப்போது காசு ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காசு ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வரும். அப்போது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட். இப்போ 9th sum, first division, if sin theta plus cos theta equal to P and secant theta plus cosecant theta equal to Q, then prove that Q into P square minus 1 equal to 2P. அப்போ given P equal to sin theta plus cos theta. அப்போ P square அப்படின்னு போடும்போது sin theta plus cos theta the whole square வரும். அப்போது P square equal to இதை A plus B whole square ஃபார்முலா எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போது sin square theta plus cos square theta plus 2AB 2 sin theta into cos theta அப்படின்னு எழுதியாச்சு. அப்போது P square equal to இதனுடைய ஃபார்முலா sin square plus cos square வேல்யூ வந்து 1 plus 2 sin theta into cos theta. இப்போது P square minus 1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது P square minus 1. இப்போ 1 plus 2 sin theta into cos theta minus 1. அப்போ இந்த 1 கேன்சல். அப்போது P square minus 1 வேல்யூ 2 sin theta into cos theta அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா த q இன்ட்டு P square minus 1 q இன்ட்டு P square minus 1 அப்படின்னு தந்துருக்காங்க. அப்போ க்யூவோட வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ க்யூங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் டீட்டா இப்போ சீக்கன் டீட்டா ப்ளஸ்ஸு கொசிக்கன் டீட்டா சீக்கன் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா க்யூ. இந்த P ஸ்கொயர் வேல்யூ வந்து இந்த 2 P ஸ்கொயர் minus 1 வேல்யூ 2 sin theta இன்ட்டு காசு டீட்டா அப்படின்னு கிடைக்குது. இப்போது சீக்கன் டீட்டாங்கிறது எப்படி எழுதலாம்னா 1 cos டீட்டான்னு எழுதலாம். கொசிக்கன் டீட்டாங்கிறத 1 sin theta அப்படின்னு எழுதலாம். அப்போது 2 sin theta இன்ட்டு cos theta. அப்போது இதை எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போது cos theta இன்ட்டு sin theta. இங்கே வந்து sin theta ப்ளஸ்ஸு cos theta அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு the 2 இன்ட்டு sin theta இன்ட்டு cos theta. இப்போ cos theta sin theta எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு sin theta 2 இன்ட்டு sin theta ப்ளஸ்ஸு cos theta அப்படின்னு கிடைக்குது. அப்போது இதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா sin theta ப்ளஸ் cos theta வந்து P. அப்போது 2 இன்ட்டு Pன்னு வரும். therefore equal to 2P equal to right hand side. The second division, if sin theta into 1 plus sin square theta equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos to the power of 4 theta plus 8 cos square theta equal to 4. அப்போ given பார்த்தீங்கன்னா sin theta into 1 plus sin square theta equal to cos square theta அப்படின்னு கிடைக்குது. இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா sin ஸ்கொயர் தீட்டா இங்கே வந்து 1 ப்ளஸ்ஸு sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காசு ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலாவை நம்ம sin ஸ்கொயர் ப்ளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 மைனஸு காசு ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு sin ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸு காசு ஸ்கொயர் தீட்டா. அப்போது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா. இந்த ப்ராக்கெட்டில் மட்டும் பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏ, இந்த ரெண்டாவது ப்ராக்கெட் வந்து பி. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம்.
அப்போ a + b the whole square equal to a square plus b square plus 2ab அப்படின்னு எழுதுவோம். அதாவது இந்த ரெண்டாவது ப்ராக்கெட் மட்டும். அப்போ இதில் பாருங்கள் 1 மைனஸு காசு ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ரெண்டாவது ப்ராக்கெட் மட்டும் பாருங்கள், ஏங்கிறது 1, அப்போது 1 ஸ்கொயர். பிங்கிறது இது பிங்கிறது 1 மைனஸ் காசு ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸு 2ab 2 இன்ட்டு 1 இன்ட்டு பிங்கிறது இது 1 மைனஸு காசு ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் காசு ஸ்கொயர் தீட்டா அது அப்படியே வச்சுக்கலாம். அப்போது 1 ஸ்கொயர்னா 1 தான் வரும். இதை நம்ம என்ன செய்யலாம், திரும்ப ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மில் எழுத போகிறோம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதும்போது ஏ ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர்னு வரும். பி ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது காசு ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். மைனஸு 2ab மைனஸ் 2ab இது எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு இந்த 2 இன்ட்டு 1 மைனஸு காசு ஸ்கொயர் தீட்டா அப்போது ஈக்குவல் டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போது இந்த 1 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 1 இருக்குது, காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா நேரம். அப்போது காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா மைனஸ் 2 காசு ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இதை உள்ளே கொண்டு வந்து மல்டி பண்ணிடலாம். அப்போது ப்ளஸ்ஸு 2 மைனஸு 2 காசு ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 மைனஸ் காசு ஸ்கொயர் தீட்டா இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 + 1 2 நேரம் 2. அடுத்தது காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே -2 காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு -2 காஸ் ஸ்கொயர் இருக்கா. அப்போது -4 காசு ஸ்கொயர் தீட்டா -4 காசு ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அப்போ இங்கே 1 + 1 2, இங்கே ஒரு 2க்கு, அப்போ டோட்டலாக 4 ஆயிரும். அப்போ 4 ப்ளஸ் காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா மைனஸு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த 1 எடுத்து உள்ளே மல்டி பண்ணுவோம். அடுத்தது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எடுத்து இங்கே மல்டி பண்ணுவோம். 1ஆல் மல்டி பண்ணோம்னா 4 ப்ளஸ்ஸு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு மைனஸு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். அடுத்தது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் மல்டி பண்ணோம்னா மைனஸு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டான்னு போடும்போது பவர் 2 ஆட் ஆயிரும். அப்போது மைனஸு காஸ் டு தி பவர் ஆஃப் 6 தீட்டான்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு காஸ் டு தி 4 காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா ஈக்குவல் டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். அப்போது 4 ப்ளஸ் cos to the power of 6 cos to the power of 4 theta cos to the power of 4 theta. அடுத்தது இது ரெண்டும் ஆட் பண்ணால் -8 cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போ மைனஸு காஸ் டு தி பவர் ஆஃப் 6 தீட்டா. அப்போ இங்கே ஒரு ப்ளஸ்ஸு 4 காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டாக்கு. அப்போது ப்ளஸ்ஸு 4 காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா ஈக்குவல் டு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டாவை நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போது இந்த 4 ப்ளஸ்ஸு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா மைனஸு 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் டு தி பவர் ஆஃப் 6 தீட்டா ப்ளஸ்ஸு 4 காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா மைனஸு காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸு இந்த ப்ளஸ்ஸு 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 4 வந்து ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். இந்த 4 ரைட்டில் கொண்டு வந்தோம்னா -8 காசு ஸ்கொயர் தீட்டா -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸு காஸ் டு தி பவர் ஆஃப் 6 தீட்டா ப்ளஸ்ஸு 4
காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா. இந்த 4 வந்து ரைட் சைடு இருந்துச்சுன்னா -4 வரும். அப்போ ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டி பண்ணுறோம். ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டி பண்ணால் இது ப்ளஸ் ஆகிரும். அப்புறம் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா இது ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்ஸு காஸ் டு தி பவர் ஆஃப் 6 தீட்டா இது -4 காஸ் டு தி பவர் ஆஃப் 4 தீட்டா ஈக்குவல் டு 4. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். The 10th sum, if cos theta by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a square minus 1 divided by a square plus 1 equal to sin theta. இப்போ given பார்த்தீங்கன்னா 1 by a equal to cos theta divided by 1 plus sin theta. அப்போ take reciprocal on both sides. அப்போது a ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போது நியூமரேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம், டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது 1 ப்ளஸ் sin theta whole square divided by cos square theta. இது நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலுக்கு. அப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இதை நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இந்த நியூமரேட்டரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போது a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னால் 1 ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஏங்கிறது 1 பிங்கிறது சைன் தீட்டா 2ab டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 1 ப்ளஸ்ஸு த சைன் ஸ்கொயர் தீட்டா, அடுத்தது ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா டிவைடட் பை த காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது -1 அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இது கிராஸ் மல்டி பண்ணும்போது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 1 ப்ளஸ்ஸு த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா, இதை கிராஸ் மல்டி பண்ணால் மைனஸு காசு ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் டிவைடட் பை காசு ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் இந்த காசு ஸ்கொயருக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். என்னென்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது 1 ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா மைனஸு இந்த காசு ஸ்கொயருக்கு 1 மைனஸு சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு டிவைடட் பை காசு ஸ்கொயர் தீட்டா. சின்ஸு காசு ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 1 ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா, இதை மைனஸை உள்ள மல்டி பண்ணால் -1 ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைடட் பை காசு ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இந்த +1 -1 கேன்சல், இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ரெண்டு ஆட் பண்ணால் 2 சைன் ஸ்கொயர் வரும். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது. இதுயா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ 1 ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் தீட்டா. அப்போது +1 இதை கிராஸ் மல்டி பண்ணோம்னா இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் 1 ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா, இதை கிராஸ் மல்டி பண்ணால் காசு ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இந்த சைன் ஸ்கொயரையும் இந்த காஸ் ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1 நேரம். அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு
காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 1ன்னு கிடைக்குது. அப்போது இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் 1 ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு 1 வருது, ப்ளஸ்ஸு 2 சைன் டீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும். அப்போது இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் 1 ப்ளஸ் 1 2 நேரம் 2 ப்ளஸ்ஸு 2 சைன் டீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸ்கொயரு மைனஸ் 1 டிவைடட் பை இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அது 2 சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் டீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு வேல்யூ 2 ப்ளஸ்ஸு 2 சைன் டீட்டா டிவைடட் பை காசு ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த காசு ஸ்கொயரும் இந்த காசு ஸ்கொயரும் கேன்சல். அப்போது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 காமன் எடுத்தோம்னா 2 காமன் எடுத்தா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு சைன் டீட்டா அப்படின்னு வரும், டிவைடட் பை இதுலேயும் கீழே 2 காமன் எடுத்தோம்னா இந்த 1 ப்ளஸ்ஸு சைன் டீட்டான்னு கிடைக்கும். இந்த 2 கேன்சல். அப்போ நியூமரேட்டர்லேயே நம்ம சைன் டீட்டா காமன் எடுக்கலாம். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல், அப்போது சைன் டீட்டா காமனாக எடுத்தோம்னா அப்போது சைன் டீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ்ஸு சைன் டீட்டான்னு கிடைக்கும். அப்போது 1 ப்ளஸ் சைன் டீட்டா இந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டா கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்படிங்கிறது. இப்போ ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு.